وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد. وقال سبحانه وآتاكم من كل ما سألتموه وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار. وقال سبحانه لا يغرنك تقلب الذين كفروا في البلاد متاع قليل ثم مأواهم جهنم وبئس المهاد لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للأبرار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஜுமாவினுடைய சில நிமிடங்களில் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை பற்றி ஒரு சில விஷயங்களை ஏற்கனவே நமக்கு தெரிந்திருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை அதனை பற்றி கேட்டுக்கொள்வோம், அதனை பற்றி ஆழமாக சிந்திப்போம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த கொடைகளை சரியான வழியில் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்காக முயற்சிப்போம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பல்வேறு கொடைகள், அருட்கொடை, அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு கொடையும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினுடைய ஒரு அம்சம். ஆகவே அதனை அருட்கொடை என்று சொல்கின்றோம். அல்லாஹ்வினுடைய அருளின் காரணத்தினால் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான். இவ்வாறு நாம் பார்த்தால் ஆரம்பம் முதல் கடைசி வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வினுடைய கொடைகளிலே வாழ்கின்றோம், அதிலே நாம் இருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவியும் அவனுடைய கொடையும் இன்றி நாம் ஒரு நொடியும் நிச்சயமாக வாழ முடியாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நன்மையான காரியங்கள் இருந்தாலும் சரி, தீமையிலிருந்து விலகி இருப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய உதவியும் தௌஃபீக்கும் இன்றி நிச்சயமாக நாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நிம்மதியாக நாம் அமர்ந்திருக்கின்றோம், கேட்கின்றோம், பார்க்கின்றோம், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கொடைகள் தான் காரணம். ஒரு நிமிடமும் நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து வெளியே செல்ல முடியாது. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கவனிக்க சொல்கின்றான். ஆரம்பம் முதல் கடைசி வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை, எந்த அளவிற்கு என்றால் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தாயினுடைய வயிற்றிற்குள் இருக்கும் பொழுதே அந்த வயிற்றிலிருந்து வெளிவந்த பின் நமக்கு என்ன தேவையோ அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகின்றான். இதர சவுண்ட் படாதே. தாயினுடைய வயிறிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு முன்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வெளிவந்த பிறகு என்ன பொருள் நமக்கு தேவையோ அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து தயார் நிலையில் வைத்திருக்கின்றான் என்பதை ஆராய, அதனை பற்றி ஆழமாக சிந்திக்க உலமாக்கள் இதனை பற்றி குறிப்பாக தங்களுடைய நூல்களிலே குறிப்பிடுகின்றார்கள். தாயினுடைய மார்பகங்களில் பால் இருப்பது கிடையாது. ஆனால் அந்த குழந்தை வெளிவருவதற்கான நேரம் நெருங்கும் பொழுது தாயினுடைய மார்பகங்களில் பால் உருவாகின்றது. அந்த குழந்தை வருவதற்கு முன்பே அந்த பால் அந்த குழந்தைக்காக தயார் நிலையில் இருக்கின்றது. இவ்வாறான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கொடைகளை மறந்தவர்களாகவே மனிதர்கள் வாழ்கின்றார்கள். இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார். ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அல்லாஹினுடைய கொடைகள் நம்மீது ஏராளம் ஏராளம். அதனை பற்றி நாம் மீண்டும் மீண்டும் ஆழமாக கவனிக்க அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்துள்ளான். வ அன்ஸல லகும் மினஸ் ஸமாஇ மாஆ. அதற்கடுத்து வானத்திலிருந்து நமக்காக மழையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொழிய செய்கின்றான். ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லகும். அதிலிருந்து பல்வேறு கனி வகைகளையும் தானியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உணவாக தருகின்றான். இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலானவன். வஸஹ்ஹர லகுமுல் ஃபுல்க லிதஜ்ரிய ஃபில் பஹ்ரி பிஅம்ரி வஸஹ்ஹர லகுமுல் அன்ஹார். மேலும் நீங்கள் சிந்தியுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக கப்பல்களை வசப்படுத்தி தந்துள்ளான். அது உங்களுடைய பொருட்களை ஏந்தி கடல்களிலே செல்கின்றன. அதே போன்று ஆறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக வசப்படுத்தி தந்துள்ளான். கடலையும் வசப்படுத்தி தந்தான். உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய பயன்பாட்டிற்காக அதனை உருவாக்கி தந்துள்ளான். அதில் நீங்கள் பயணம் செல்கின்றீர்கள், உங்களுடைய பொருட்களை ஏந்தி செல்கின்றீர்கள். அல்லாஹு அக்பர். வஸஹ்ஹர லகுமுல் அன்ஹார். அதே போன்று ஆறுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக வசப்படுத்தி தந்துள்ளான். கடலாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரி அதனை நம்முடைய பயன்பாட்டிற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்ற வகையில் அதனை உருவாக்கி தந்துள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே புகழ் அனைத்தும். வஸஹ்ஹர லகுமுஷ் ஷம்ஸ வல் கமர தாயிபைன் வஸஹ்ஹர லகுமுல் லைல வன் நஹார். மேலும் சொல்கின்றான், மனிதர்களே உங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி தந்துள்ளான். அது என்றென்றும் உங்களுடைய பணிக்காகவே அது பணி செய்து கொண்டிருக்கின்றது. தாயிபைன் என்பது என்றென்றும் எல்லா நேரங்களிலும் இந்த சந்திரனும் சூரியனும் நமக்காக வேலை செய்கின்றன. அவ்வாறு வசப்படுத்தி தயார் செய்து தந்தது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதனை கவனிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சொல்கின்றான். வஸஹ்ஹர லகுமுல் லைல வன் நஹார். இந்த சூரியன் சந்திரன் காரணமாக இரவும் பகலும் நமக்காக உருவாகின்றன. இரவை கவனித்தால் ஏராளமான பயன்கள். அந்த வெளிச்சம் மட்டும் இருந்திருந்தால், பகல் தொடர்ந்து இரவாக மாறாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நாம் நிம்மதியாக தூங்க முடியாது. குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவேளை இரவாகவே நீடித்தால் உங்களில் யார் பகலை உருவாக்க முடியும், கொண்டு வர முடியும்? நிச்சயமாக முடியாது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே பகலாக வைத்திருந்தால் இந்த உலகத்தில் பல்வேறு பயன்கள் கிடைக்காமல் போயிருக்கும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரியன் சந்திரனின் மூலமாக இரவையும் பகலையும் உருவாக்கி தந்தது, நமக்காக வசப்படுத்தி தந்தது அல்லாஹினுடைய அருட்கொடைகளில் மிக சிறந்த ஒன்று. இதனை கவனிக்க சொல்கின்றான். வஸஹ்ஹர லகுமுல் லைல வன் நஹார்.
இந்த சூரியனும் சந்திரனும் இரவும் பகலும் பல்வேறு பயன்களை நமக்காக கொண்டுள்ளன. வஆதாகும் மின் குல்லி மா சஅல்துமூ, மனிதர்களே நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் அவன் உங்களுக்கு தந்துள்ளான். எங்கு தந்துள்ளான்? சில விஷயங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். சில தேவைகள் நம்மை அறியாமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். எவ்வாறு நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்தானோ அதே போன்று நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் நாம் தெரிந்தாலும் சரி, தெரியவில்லை என்றாலும் சரி, அறிந்து கேட்டாலும் சரி, கேட்காமல் இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு கொடைகளை நமக்கு தந்துள்ளான். நாம் நிம்மதியாக வாழ்கின்றோம், ஈமானுடன் இருக்கின்றோம். பல்வேறு கொடைகள் நாம் அறியாமலேயே அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், அதனை அனுபவிக்கின்றோம். இதனை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை. சில விஷயங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம், அதனை தேவைகளாக நினைத்து. அதைவிட உயர்ந்த கொடைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்காமலேயே தந்துள்ளான். வஆதாகும் மின் குல்லி மா சஅல்துமூ, நீங்கள் கேட்ட அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தந்துள்ளான். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, ஆகவே மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வினுடைய கொடைகளை எண்ண விரும்பினால் உங்களால் நிச்சயமாக அதனை எண்ணி முடிக்க முடியாது. இது உண்மை. நாம் தெரியாத ஏராளமான கொடைகள் நம்மீது உள்ளன. ஆகவே மனிதனுடைய உண்மையான நிலை என்ன? இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார், மனிதன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக, நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். கஃபார், அல்லாஹ்வுடைய கொடைகளை பெறுகின்றான். ஆனால் அந்த கொடைகளை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நன்மையான காரியங்களில் பயன்படுத்துவதற்காகவும் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்காக பயன்படுத்துகின்றான். நன்றி கெட்டத்தனத்தை தன்னுடைய ஒரு அடையாளமாக ஆக்கிக் கொள்கின்றான். இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார். முஸ்லிம் அல்லாதவர்களும் இதில் இருக்கின்றார்கள், முஸ்லிம்களில் பலரும் இதில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக எண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய கொடைகளை நாம் ஆராய, அதனை பற்றி ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். பல்வேறு கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக தந்துள்ளான். மற்றொரு ஆயத்திலே கூறுகின்றான், அலம் தரவ் அன்னல்லாஹ ஸஹ்ஹர லகும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், மனிதர்களே நீங்கள் கவனிப்பதில்லையா, நீங்கள் பார்ப்பது கிடையாதா? வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுடைய பயன்பாட்டிற்காக அல்லாஹ் அதனை வசப்படுத்தி தந்துள்ளான், அதனை தயார் செய்து தந்துள்ளான். சூரியனும் சரி, சந்திரனும் சரி, நட்சத்திரங்களும் சரி, கோள்களும் சரி, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளதையும், பூமியில் உள்ள விஷயங்களை நாம் பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். வானங்களில் உள்ள பல்வேறு விஷயங்களையும் பூமியில் உள்ள பல்வேறு பொருட்களையும் உங்களுக்காக வசப்படுத்தி தந்துள்ளான். வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரதன் வ பாத்தினா, அவனுடைய பல்வேறு கொடைகளை உங்கள் மீது பூர்த்தி செய்துள்ளான். அதில் சிலவற்றை நீங்கள் பார்க்கின்றீர்கள், சிலவற்றை உங்களால் பார்க்க முடியாது. நிஅமதன் ஸாஹிரதன் வ பாத்தினா, பல்வேறு கொடைகளை நாம் உணர்கின்றோம், பார்க்க முடிகின்றது. பல்வேறு கொடைகள் நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியாது. அதனுடைய நிழலில் நாம் வாழ்கின்றோம், அனுபவிக்கின்றோம். ஆனால் நாம் அதனை உணர்வது கிடையாது. நிஅமஹு ஸாஹிரதன் வ பாத்தினா, இவ்வாறான நிலையில் மனிதன் வாழ்ந்து கொண்டும் வேண்டுமென்றே உண்மையை மறுக்கின்றான். நன்றி கெட்டத்தனமாக அவனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ, எந்த ஒரு வேத ஞானமும் இல்லாமல், எந்த ஒரு கல்வி அறிவும் இல்லாமல், எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லாமல், அறிவின்றி அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் மனிதன் தர்க்கம் செய்கின்றான், அல்லாஹ்வை மறுக்கின்றான், கியாமத்து நாளை மறுக்கின்றான், நபிமார்களை மறுக்கின்றான். இதற்காக அவனிடத்தில் எந்த ஒரு ஞானமோ ஆதாரமோ இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு அடுத்து கூறுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், நாம் மூமின்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பல்வேறு கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக ஆக்கியிருக்கின்றான்.
அல்லாஹ்வுடைய கொடைகளில் இரு வகையான கொடைகள். ஒன்று பொதுவானவை, செல்வம், பிள்ளைகள், உணவு, உடை, வீடு என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் பொதுவான அருட்கொடைகள், முஸ்லிம்களுக்கும் கிடைக்கின்றன, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை வழங்குகின்றான். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இந்த உலக அலங்காரத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தையும் பிள்ளைகளையும் உருவாக்கியுள்ளான். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பயன் தருவது என்றென்றும் நிலைத்திருப்பது நன்மையான காரியங்கள் மட்டுமே. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. அதனை கொண்டுதான் நாம் அல்லாஹ்விடத்திலே கூலியையும் அவனுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் எதிர்பார்க்க முடியும். பல்வேறு செல்வங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறருக்கும் தந்துள்ளான். அது ஈமான் உடையவர்களுக்கு கிடைத்த கொடைகளை விட சிறந்ததா என்றால் நிச்சயமாக கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை கவனிக்க சொல்கின்றான். கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ளவர்களுக்கு, மற்றவர்களுக்கு பொதுவான பல கொடைகளை வழங்கியுள்ளான். பொதுவான பல்வேறு கொடைகள் நமக்கு கிடைத்துள்ளன. ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு பொருட்கள், செல்வம், பிள்ளைகள் கிடைக்காமல் போனாலும் அதைவிட பன்மடங்கு சிறந்த கொடைகளை இந்த உலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பிரத்யேகமாக ஸ்பெஷல் அவர்களுக்கு மட்டுமே அது கிடைத்துள்ளன. இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி. இதனை கவனிக்க சொல்கின்றான், ஒப்பிட்டு பார்க்க சொல்கின்றான், ஆழமாக சிந்திக்க சொல்கின்றான். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். காஃபிர்களும் துஆ கேட்கின்றார்கள். காஃபிர்களும் துஆ கேட்கின்றார்கள். உலகத்தை மட்டுமே அறியக்கூடியவர்கள், உலகத்தை மட்டுமே இலட்சியமாக இலக்காக முன்வைத்து வாழக்கூடியவர்கள். அவர்களுடைய பிரார்த்தனை எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருக்கும்? வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அவர்களும் இறைவனிடத்தில் அல்லது அவர்களுடைய தெய்வங்களிடத்தில் கேட்கின்றார்கள், என்ன வேண்டும்? மை யகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் கொடு, இந்த உலகத்தில் கொடு. என்ன கொடு? ஹசனத்தன் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. நல்லதை கொடு என்பது அவர்கள் கேட்பது கிடையாது. வேண்டும், என்ன வேண்டுமானாலும் அவர்களுக்கு, எது வேண்டுமானாலும் எல்லாமே வேண்டும். இந்த உலக தெரிந்தது இந்த உலகம் மட்டும்தான். அதிலும் நன்மை எது, தீமை எது, சரியானது எது, தவறானது என்பது தெரியாமல் போனதால் என்ன கேட்கின்றார்கள்? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் எல்லாமே கொடு, அது சரியா இருந்தாலும் சரி, சரியில்லாமல் இருந்தாலும் சரி, கொடு கொடு என்று இந்த உலகத்திற்காக கேட்கின்றார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அப்பேற்பட்டவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு பகுதியும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஈமான் உள்ளவர்கள் இந்த உலகத்திலும் மிக சிறந்ததை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், மறு உலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் சிறந்ததை கேட்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தினுடைய உண்மையான நிலையை அறிந்துள்ள காரணத்தினால் இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. அல்லாஹ்வே இந்த உலகத்திலும் சிறந்ததை தருவாயாக, மறு உலகத்திலும் சிறந்ததை தருவாயாக. நாம் பிறக்கப்பட்ட நோக்கத்தில் நம்மை வெற்றியடைய செய்து உன்னுடைய தண்டனையில் இருந்து நம்மை காப்பாற்றி விடுவாயாக. வகினா அஸாபன்னார் என்று அவர்களுடைய துஆ முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, இதனை சிந்திக்க சொல்கின்றான் அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கை வேறு, நம்முடைய வாழ்க்கை வேறு. அம் நஜஅலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்த் அம் நஜஅலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார். ஸாத் என்ற சூறாவிலே இந்த கேள்வியை கேட்கின்றான். ஈமான் உள்ளவர்களே, காஃபிர்களே, இதனை கேளுங்கள். அம் நஜஅலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்த். மனிதர்களை இரு பிரிவுகளாக பிரித்து, ஒன்று அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டவர்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள், நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள், இவர்கள் ஒரு பக்கம். மறுபக்கம் அல் முஃப்ஸிதீன், குழப்பம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அவனுடைய கொடைகளை தவறான வழியில் பயன்படுத்தி அந்த கொடைகள் மூலமாக குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர். முஃப்ஸிதீன், முஜ்ரிமீன்,
அம் நஜாலுல் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்த், நீங்கள் இவ்வாறு நினைக்கின்றீர்களா? ஈமான் உள்ளவர்களையும் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களையும் நாம் பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக்கிவிடுவோம், இரண்டையும் சமமாக ஆக்கிவிடுவோம் என்று நீங்கள் நினைப்பதுண்டா? மிக தவறு. அவ்வாறு ஒருபோதும் ஆக முடியாது. அம் நஜாலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார், இறையச்சம் உடையவர்களை பாவிகளாக நாம் ஆக்கிவிடுவோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக முடியாது. இரு சாராரும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அவனுடைய கொடைகளை பெற்று அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களும் நிச்சயமாக ஒருபோதும் அவர்கள் சமமாக முடியாது. அல்லாஹ் அக்பர். பல்வேறு இடங்களில் இவ்வாறான ஒப்பீட்டை, கம்பேரிசனை நாம் குர்ஆனிலே பார்க்க முடிகின்றது. சூரத்து ஆலு இம்ரானுடைய ஒரு சில வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் எழுந்தவுடன் ஓதுவார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அங்கிருந்து ஆரம்பித்து கடைசி வரை சூரா முடியும் வரை 11 வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களில் ஓதுவார்கள். வானம், பூமி, மனிதனுடைய படைப்பு எல்லாவற்றையும் பற்றி அங்கு சொல்லப்பட்டுள்ளது. நீண்ட வசனங்கள், அதனை எடுத்து பாருங்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த பிரமாண்ட வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வே, நீ இதனையெல்லாம் வீணாக படைக்கவில்லை, மாறாக உயர்ந்த நோக்கத்திற்காக நீ படைத்துள்ளாய். ஃபகினா அதாபன் நார், நீ தூய்மையானவன். சுப்ஹானக, நீ தூய்மையானவன். தவறான வீணான காரியங்களை நீ ஒருபோதும் செய்ய முடியாது. ஃபகினா அதாபன் நார், ஆகவே அல்லாஹ்வே நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ஈமான் உள்ளவர்கள் துவா செய்வார்கள். அந்த வசனங்களில் ஒரு ஒப்பீடு வருகின்றது, ஒரு கம்பேரிசன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ளவர்களுக்கு சொல்கின்றான், நீங்கள் ஒருவேளை இந்த அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற கொடைகளை பார்த்து நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய வேண்டாம், ஏமாந்து விட வேண்டாம். அது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை விட சிறந்தவை என்று ஒருபோதும் நினைத்து விட வேண்டாம். லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரூ ஃபில் பிலாத், லா யகுர்ரன்னக, ஷைத்தானை பற்றியும் உலகத்தை பற்றியும் இந்த கொடைகளை பற்றியும் தான் இந்த வார்த்தை குர்ஆனிலே வந்துள்ளது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஷைத்தானும் உலக வாழ்க்கையும் அதே போன்று பிறருக்கு கிடைத்திருக்கக்கூடிய கொடைகள், நிஅமத்துகள், பிளெஸிங்ஸ், இது உங்களை ஏமாற்றம் அடைய வைத்து விட வேண்டாம். நிச்சயமாக லா யகுர்ரன்னக தகல்லுபுல், அவர்கள் தங்களுடைய செல்வாக்கு காரணமாக, செல்வம் காரணமாக ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு செல்கின்றார்கள், பயணங்களை மேற்கொள்கின்றார்கள், உலக பல்வேறு கொடைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள், பெருமையடிக்கின்றார்கள், பெருமையாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் அல்லாஹு அக்பர் ஏமாற்றம் அடைந்து விட வேண்டாம். லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரூ ஃபில் பிலாத், அல்லாஹ்வுடைய நிலத்தில், அல்லாஹ்வுடைய பூமியில் ஒரு பாகத்திலிருந்து இன்னொரு இடங்களுக்கு, பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் பயணங்களை மேற்கொள்வதை வைத்து நீங்கள் ஏமாற்றம் அடைந்து விட வேண்டாம், நிராசை அடைந்து விட வேண்டாம். மதாஉன் கலீல், மதாஉன் கலீல், இது ஒரு சிறிய ஒரு பயன், சிறிது காலத்திற்காக அல்லாஹ் அவர்களை பயனடைய செய்கின்றான். மதாஉன் கலீல், அவ்வளவுதான். சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், அதற்கடுத்து அவர்களுடைய நிரந்தரமான ஒதுங்கும் இடம் நரக நெருப்பாகும். வபிஸல் மிஹாத், அது மிக கெட்ட இடமாகும், மிக மோசமான இடமாகும். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை, ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, கொடைகளை சரியான வழியில் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், லாகினில் லதீன தகவ், ஆனால் ஈமான் உள்ளவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்? லாகினில் லதீன தகவ், அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தை முன்வைத்து வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை முன்வைத்து வாழ்ந்தவர்கள். லாகினில் லதீன தகவ் ரப்பஹும் லஹும் ஜன்னாத், அவர்களுக்கு மிக சிறந்த சுவனபதிகள் காத்து கொண்டிருக்கின்றன. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார்,
அதற்கு கீழ் என்றென்றும் ஓடக்கூடிய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபிஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். 20 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள் என்று உலகத்தில் மக்கள் கொண்டாடலாம், கொடைகளை அனுபவிக்கலாம். ஆனால் என்றென்றும் அவர்கள் இங்கு இருப்பது கிடையாது. அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கின்றான், அஃப இம் மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன். ஈமான் உள்ளவர்களே, நபியே, நீங்கள் ஒருவேளை இங்கு மரணித்து விட்டால் அவர்கள் என்ன நிரந்தரமாக இங்கு இருக்க போகின்றார்களா? நிச்சயமாக கிடையாது. நாமும் மரணிக்கவிருக்கின்றோம். ஆனால் ஆகிரத் நமக்கு முன்பு இருக்கின்றது. ஹாலிதீன ஃபிஹா, ஈமான் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்திலும் மிக சிறந்ததை அல்லாஹ் வழங்குகின்றான். மறு உலகத்திலும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய கொடைகளை அவர்களுக்கு தருகின்றான். அதில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஹாலிதீன ஃபிஹா நுஸுலம் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிக சிறந்த விருந்தாக அந்த சுவர்க்கங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். வமா இந்தல்லாஹி கைருல் லில் அபரார், நல்லவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கொடைகள்தான் மிக சிறந்தவை. வமா இந்தல்லாஹி கைருல் லில் அபரார், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அபரார் நல்லவர்களுக்காக அதுதான் மிக சிறந்தது. ஈமான் உள்ளவர்களை இதனை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் இந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக்குகின்றான், கவனிக்க சொல்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, அவர்களுக்கு பல்வேறு கொடைகள் கிடைத்திருந்தாலும் ஈமானும் தௌஃபீக்கும் ஹிதாயாவும் ஷரியாவும் குர்ஆனும் காலை மாலையில் நாம் தொழுகின்ற தொழுகைகளும் அதுகாரும் ஷரியத்தும் ஷரியத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், எல்லாமே கிடைத்து அல்லாஹ்வினுடைய நினைவு, ஈமான், திக்ர் கிடைக்காமல் போனால் நிச்சயமாக அந்த வாழ்விலே நிம்மதி இருப்பது கிடையாது. உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது செல்வந்தர்களாக இருப்பார்கள். பல்வேறு விஷயங்களை நாம் அறிகின்றோம், செய்திகளிலே கேட்கின்றோம், படிக்கின்றோம், பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லாமே இருந்தும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு வகையான பயம், ஒரு வகையான நிம்மதியின்மை, நிம்மதி இல்லாமல் ஒரு வகையான பிரச்சனைகள், அதையெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றன. அல்லாஹ் அக்பர். வஅல்லஃப பைன குலூபிஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ளவர்களுடைய இதயங்களுக்கு மத்தியிலே அதனை ஒருங்கிணைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை இணைத்துள்ளான். நமது உள்ளங்களில் ஒரு வகையான உல்ஃபத் இருக்கின்றது, மஹப்பத் இருக்கின்றது. நாம் ஒருவரை பார்த்து ஒருவர் பகைத்து கொள்வது கிடையாது, பகைவனாக நினைப்பது கிடையாது. இது அல்லாஹ்வினால் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய ஒரு கொடை. வலாகின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், ஈமான் கிடைத்துள்ளது, நன்மையான காரியங்களுடைய மஹப்பத் நமக்கு கிடைத்துள்ளது, தௌஃபீக் கிடைத்துள்ளது, ஹிதாயத் கிடைத்துள்ளது, நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய இந்த ஞானம் நமக்கு கிடைத்துள்ளது, ஷரியத்து கிடைத்துள்ளது, ராஹத்து நமக்கு கிடைத்துள்ளது. ஈமான் காரணமாக நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வினுடைய நினைவில் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. என்னதான் நீங்கள் சம்பாதித்தாலும் சரி, உலக கொடைகளை அனுபவித்தாலும் சரி, ஆனால் சுஜூது செய்கின்ற நிஅமத், தொழுகின்ற நிஅமத், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற நிஅமத், இது முஃமின்களுக்கு மட்டுமே கிடைத்துள்ள மிக சிறந்த அருட்கொடைகள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியமிக்கவர்களே, இவ்வாறு நாம் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி நாம் இதனை அறியாமல் வாழ்ந்தால் மிகப்பெரிய ஒரு நஷ்டம். மற்ற கொடைகளை வைத்து நாம் நம்மை நிச்சயமாக ஒப்பிட்டு கொள்ளக்கூடாது. மாறாக இவ்வாறான கொடைகள் இது அல்லாஹ்வினுடைய ஃபதுல் ஹாஸ். ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பல்வேறு கொடைகள் எல்லோருக்குமே கிடைக்கின்றன. அதனை பற்றியும் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். ஆனால் அதைவிட சிறந்த மேலான
நூற்றுக்கணக்கான கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். எவ்வாறு உலக ரீதியாக, துன்யா ரீதியாக அல்லது துன்யாவினுடைய நிஅமத்துகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போன்று கண்ணியமிக்கவர்களே, ஈமான், ஷரியத், அல்லாஹினுடைய மார்க்கம், திக்ர், இத்மினான் என்று நாம் அல்லாஹ்வுடைய சிறப்பான கொடைகளை பற்றியும் நாம் பேசிக்கொண்டே செல்லலாம். இதனை எல்லாம் நாம் கவனிக்க கடமைப்பட்டுள்ளோம். இதற்காக நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த கொடைகளை பெற்று அல்லாஹுக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள அடிமைகளாக வாழக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் செய்வானாக. நன்றி கெட்டத்தனத்தில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். கண்ணியமிக்கவர்களே, சிறந்த கொடைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ளவர்களுக்குத்தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிக அதிகமாக வழங்கியிருக்கின்றான் என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை கேட்டோம். இந்த கொடைகளை எவ்வாறு பாதுகாப்பது? இந்த ஈமானிற்காகவும் ஹிதாயத்திற்காகவும் தௌஃபீக்கிற்காகவும் மிக சிறந்த நிஅமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதலாவதாக அஷ்ஷுக்ரு, இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நன்றி செலுத்துவது. பல்வேறு கொடைகளை நாம் கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். பல்வேறு கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்காமலே நமக்கு வழங்கியிருக்கின்றான். அத்தனை கொடைகளுக்காக நாம் அல்லாஹுக்கு நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அஷ்ஷுக்ரு. இரண்டாவதாக அர்ரிஆயத்து, அதனை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கொடைகளை பாதுகாக்க வேண்டும். யார் அதனை பாதுகாப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை இன்னும் சிறப்பாக்குவான், சிறந்ததாக அதனை வழங்குவான். வல்லதீன இஹ்ததவ் ஸாதஹும் ஹுதா வ ஆதாஹும் தக்வாஹும். யார் இந்த ஹிதாயத்தை பெற்று அதனை பாதுகாப்பதற்காகவும் அதன் மூலமாக நேர்வழி பெறுவதற்காகவும் அந்த ஹிதாயத்தினுடைய ஒளியில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காகவும் முயற்சிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை ஹிதாயத்தில் அதிகரிக்க செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான்? யார் அதனை பாதுகாக்கின்றார்களோ, யார் அதனை சரியாக பயன்படுத்துகின்றார்களோ, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றார்களோ, இந்த ஹிதாயத்தை உணர்கின்றார்களோ, இதனுடைய கண்ணியத்தை, அதனுடைய மதிப்பை உணர்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தில் அதிகரிக்க செய்கின்றான். யார் செல்வத்தை அதிகமாக தேடுவார்களோ அவர்களுக்கு செல்வம் அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகள் அதிகமாக தேடினால், அல்லாஹ் நாடினால் பிள்ளைகள் அதிகமாக கிடைக்கும். அதே போன்று ஹிதாயத்தை உணர்ந்து அதனை கண்ணியப்படுத்தி மகத்துவப்படுத்தி யார் அதனை இன்னும் தேடுவார்களோ அவர்களை அல்லாஹ் ஹிதாயத்தில் அதிகரிப்பான். வல்லதீன இஹ்ததவ் ஸாதஹும் ஹுதா வ ஆதாஹும் தக்வாஹும். அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை அவர்களுடைய உள்ளங்களில் பதியச் செய்வான். மூன்றாவதாக கண்ணியமிக்கவர்களே, வஸ்திஅமாலுஹா ஃபீ தாஅத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய கீழ்ப்படிதலில் இந்த கொடைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள அனைத்து கொடைகளையும் அதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அதனை பாதுகாத்து அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதனை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த கொடைகள் உலக வாழ்விலும் சரி மறுவாழ்விலும் சரி அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ரஹ்மத்தாகவும் நிஅமத்தாகவும் நமக்காக எழுதப்படும். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய உயர்ந்த சொர்க்கத்தையும் நாம் அடைய முடியும். இதற்கு மாறாக அல்லாஹ்வுடைய கொடைகளை நாம் நன்றி செலுத்தாமல், அதனை பாதுகாக்காமல், அதனை கண்ணியப்படுத்தாமல், சாதாரணமாக நினைத்து அல்லது தவறான வாழ்வில் தவறான வழிகளில் அதனை பயன்படுத்தினால் நிச்சயமாக இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விசாரிப்பான். இதன் மூலமாக நம்மை தண்டிப்பான். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ.
قال الله جل وعلا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وصلى اللهم على جميع الأنبياء والمرسلين وعلى الملائكة المقربين وعلى الخلفاء الراشدين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين رضوان الله تعالى عليهم أجمعين اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون